ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்ல சமையல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 94, 95, 96 இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அப்ப நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்றான்னு போய் அங்க இருக்க ஃபர்னஸ்லாம் கொளுத்தி விட்டுருப்பான். அவனுங்கலாம் ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹை குவாலிட்டியில பில்லும் ரிஃபைன் பண்ணிருப்பான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான் எப்பரா பில் ரிஃபைன் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகி கீழே உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானை பார்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் பில் ரிஃபைன் பண்றதுல ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு இருப்பான். அப்ப அவங்களும் நீ என்னடா டீச்சரை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க வந்திருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்குதானே அப்படின்னு கேட்கறோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்களோட செஸ்ட் பெயினை யாராலையுமே கியூர் பண்ண முடியல, அது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும், இனிமேல நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானும் டே இது உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டீச்சர் உங்களுக்கு சாகிற அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குதானே அப்படிங்கிறோம். அப்ப அவங்களே ஷாக் ஆகி கீழே உட்காந்துட்டு டே குயிஃபங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு எப்பரா தெரியும், அதுவும் இவ்வளவு கிளியரா சொல்றீ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அங்க இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னது நம்ம டீச்சருக்கு அந்த குயிஃபங்கோட ஹெல்ப் தேவை அப்படின்னு வாய் பழக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ டீச்சர் உங்களோட ப்ராப்ளத்தை என்னால கியூர் பண்ண முடியும், ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்த பாத்தீங்கல்ல அப்படிங்கிறோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானை டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட காலை பிடிச்சிட்டு குயிஃபங் இல்ல லார்டு குயிஃபங் தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துங்க, உங்க காலில் விழுந்து கேட்கறேன் அப்படின்னு கதறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நீங்க என் முன்னாடி நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்டா நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படிங்கிறோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானை என்னது அப்படின்ட்டு யங் மாஸ்டர் குயிஃபங் நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட உயிர் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சீக்கிரமே கியூர் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானும் தேங்க்யூ யங் மாஸ்டர் குயிஃபங், என் மேல கருணை காட்டினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க போய் உட்கார போறோம். அப்ப அங்க இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த குயிஃபங்க்கு பில்லும் ரிஃபைன் பண்ண தெரியுது, அது மட்டும் இல்லாம நம்மளோட டீச்சரையே முட்டி போட்டு மன்னிப்பு கஷ்டம். அப்புறம் அங்க இருக்க ஒருத்தனும் இந்த புது பையனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் பிரதர் அப்படிங்கிறான். அப்ப இன்னொருத்தன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஓகே நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். இவன் பேரு யூ ஊஜி, இவன் அந்த யூ ஃபேமிலி பிரின்ஸோட பையன். அப்ப அந்த ஊஜி இந்த கிளாஸோட ரியல் பாஸ் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னோட கிளாஸ் முடிஞ்சு, ஆனா இன்னும் நான் அந்த பில்வெல் கேவுக்கு போறதுக்கு குவாலிஃபை ஆகல, இருந்தாலும் பரவாயில்ல அந்த கேவுக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஊஜி வந்து டே குழந்தை இன்னைக்கு கிளாஸ்ல நீ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்காங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீங்களா என்னோட கிளாஸ்மேட் தானே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்கவங்கலாம் டே உனக்கு தேர்ட் பிரின்ஸோட கசின் யாருன்னு தெரியுமா, அவர் இவரு தான் ஊஜி, இவரோட ஷூவை வந்து நீ தொடச்ச அப்படின்னா உன்னை விட்டுறோம், அப்படி இல்லைன்னா உன்னை கிளாஸுக்கு லீவ் அடிச்சு தொங்க விட்டுறோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஊஜியும் டே நான் லெவல் 3 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா என்னோட ஷூவை வந்து நக்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ நீ அந்த தேர்ட் பிரின்ஸோட ரிலேட்டிவா, அதான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்கலாம் அந்த குயிஃபங் சீக்கிரமா வந்து நம்ம ஊஜியோட ஷூவை நக்க போறோம், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் அந்த ஊஜி அட்டாக் பண்ற மாதிரி போறோம். பார்த்தா அவனோட தலையிலேயே ஒரு கிக்கு, அந்த ஊஜி என்னோட மூஞ்சி போச்சு அப்படின்னு கதறான். அப்ப அங்க இருக்கவங்கலாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னது லெவல் 3 பாடி டெம்பரிங் ஸ்டேஜா, இந்த பவர் வச்சுட்டா என் முன்னாடி சீன் போடுறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஊஜி கூட வந்தவனுங்களும் நம்ம பிரதர் ஊஜியே அவன் அடிச்சிட்டான், அவனோட கை கால் எல்லாம் போய் உடைங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுங்கலாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னது என்னோட கை கால் உடைக்கணுமா அப்படின்ட்டு இதை நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தோன்னே நம்ம ஹீரோ மெயின்லயே ஒரு கிக்கு, அவனும் உனக்கு அடிக்கிறதுக்கு வேற இடம் இல்லையடா அப்படின்னு கலங்கி போய் அவனெல்லாம் கொல்லுங்க அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற எல்லாத்துக்குமே மெயின்லயே ஒரு கிக்கு, அவனுங்கெல்லாம் உனக்கு அடிக்கிறதுக்கு வேற இடம் இல்லையடா அப்படின்னு கதறி எடுக்கிறானுங்க. அப்ப அங்க இருக்க என்ன 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்னது இந்த புதுசா வந்து குயிஃபங் நம்ம டீமை தோக்கடிச்சானா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஊஜியை எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு என்னையாடா அட்டாக் பண்ற அப்படின்னு பக்கத்துல இருந்து அந்த சோடா வாங்கிட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் என்னை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஊஜி கூட வந்தவனுங்களும் நம்ம மேல கை வச்சோன்னா நம்ம மாஸ்டர் சும்மா விட மாட்டாரு, இன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப யாரோ ஒரு பொண்ணு வந்து ஊஜியான் உன்னோட அல்கமி டேலண்ட் இப்படிதான் யூஸ் பண்ணுவியா, இப்ப மட்டும் நீ இதை நிறுத்தல அப்படின்னா உன்னை என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரும் அப்படிங்கிறா. இவ பேரு யூ சியோரு, இவன் மட்டும் தான் இந்த பவிலியன்ல லெவல் 1 பிசிக்கோட ஃபீமேல் ஸ்டூடெண்டா இருக்கா. அப்ப அந்த ஊஜியோட டீம் சேர்ந்தவனுங்களாம் என்னது சீனியர் ரியோசுவே வந்திருக்காங்களா, நம்ம சீனியர் அந்த வீக்கா இருக்க குயிஃபங்க காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க போல, அவங்க எல்லாத்துமேலயும் ரொம்பவே பாசமா இருக்காங்கல்ல அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஊஜியானோ சியோரு நீ இந்த அல்கமி ஆல்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால உன்னால எங்க யூ ஃபேமிலி தடுக்க முடியுமா, இன்னைக்கு அந்த குயிஃபங்க கொல்லாம விட மாட்டேன், ஏன்னா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஊஜியோட வந்தவங்களாம் பிரதர் அந்த குயிஃபங்க கொன்னுருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சியோரு வேண்டாண்டா நிறுத்துற அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த ஊஜியா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ இந்தடா வாங்கிக்கடா அப்படின்னு அவனோட மெயின்ல ஒரு கிக்கு. அப்ப அந்த சியோரவும் அவன் பக்கத்துல இருந்தீங்களும் என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த ஊஜியான் ஏன்டா எங்கேயே தான் அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே உட்காந்துட்டு எனக்கு வலிக்குதே அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்ப அந்த ஊஜியோட வந்தவங்களாம் பிரதர் உங்களுக்கு ஒன்னாவலையே நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கறானுங்க. அப்ப அந்த ஊஜியும் ஏதோ இருக்கண்டா அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த சியோரு இந்த குயிஃபங் எல்லாத்தையும் இப்படி அட்டாக் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வில்லத்தனமா எனக்கு பண்ணதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க, நான் யாரையும் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணல, அவங்க நான் அட்டாக் பண்ண வந்தாங்க, நான் அதை தடுத்து சண்டை போட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஊஜியான் கூட வந்தவனுங்களாம் என்னது இந்த குயிஃபங் நம்ம பிரதர் ஊஜியோனோட அதிக ஸ்ட்ரென்த்ல இருக்கானா, அப்ப இவனோட லெவல் என்னதான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த சியோரு பொண்ணும் அல்கமிஸ்ட் எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வீக்கா இருப்பாங்க, ஆனா அந்த லெவல் 3 பிசிக் வச்சிருக்க ஊஜியானியா அந்த குயிஃபங் தோக்கடிச்சிட்டான், இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த சியோரு நம்ம ஹீரோவை பார்த்து குயிஃபங் நீ
எங்களோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால்ல வந்து சேர்ந்துக்கிறியா, அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ சேஃபா இருப்ப அப்படிங்கிறா. அப்ப அந்த ஊஜியோட அந்த 3 பேரும் என்னது நம்ம ஷியோருவே வந்து அவனை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலுக்கு கூப்பிடுறாங்களா. அங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதுவும் நம்ம ஷியோருவே வந்து கூப்பிடுறாங்க. அந்த குயிஃபங் ரொம்பவே கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நீங்க கேட்டதுக்கு தேங்க்யூ, ஆனா நான் எப்பவுமே தனியா இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அங்க வந்து போறோம். அப்ப அந்த ஊஜியோட அந்த 2 பேரும் என்னது இந்த குயிஃபங் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலுக்கு போறத வேண்டான்ட்டானோ, இவனா பைத்தியக்காரனா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஷியோருவும் இந்த குயிஃபங் விடக்கூடாது, இவன் குயன் பிளட் பில்ல பர்ஃபெக்ட்டா செய்யறான். அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனை எப்படியாவது நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுக்கு கூட்டிட்டு வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த பவிலியனோட டேன்வெல் கேவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டேன்வெல் கேவுக்கு வெளியே நின்றுட்டு இப்ப நான் அந்த டேன்வெல் கேவுக்கு வெளியே தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த லியோசங் சோடோட பிரஷரை என்னால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. நான் இந்த இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா ஹை ரேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கணும். அதுக்கு ஒரு டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகணும். அந்த டெஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அந்த டெஸ்ட் இன்னும் 3 நாள் நடக்க போகுது. அந்த டெஸ்ட்ல எப்படியாவது நான் பாஸ் ஆகி இந்த லியோசங் சோட எடுத்தே ஆகணும். அந்த எர்த் மதர் திரும்பி வந்தாலும் வரலாம். அதை சமாளிக்கிறதுக்கு அந்த லியோசங் சோட வேணும் அப்படின்ட்டு அங்க இருந்து போறோம். அப்ப நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இந்த ஹை ரேங்கிங் ஸ்டூடெண்ட் டெஸ்ட்ல நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான் டே நீ என்னடா பேசிட்டு இருக்கிற, அந்த டெஸ்ட்ல கலந்துக்கணும்னா குறைஞ்சது 15 வருஷமாவது ட்ரைனிங் எடுக்கணும். ஆனா நீ வந்தே ஒரு 5-6 நாள் தான் இருக்கும். உன்னாலே எப்பறம் அதுல கலந்துக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டீச்சர் யான் நீங்க என்ன மறந்துட்டீங்களா, உங்களுக்கு இருக்க செஸ்ட் பெயினை என்னால மட்டும் தான் கியூர் பண்ண முடியும். இப்ப மட்டும் நான் அதுல கலந்துக்கலனா அப்படின்னு இழுக்கிறான். அப்ப அந்த டீச்சர் யானும் சரி ஓகே நான் உன்னை கலந்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ டீச்சர் யான் அப்படின்ட்டு அங்க போறோம். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான் டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அங்க ஒரு போஸ்டரை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னது இந்த ஸ்டூடெண்ட் ஹை ரேங்கிங் டெஸ்ட்ல 15 வருஷம் ட்ரைனிங் எடுத்த 50 வயசுல இருக்க ஒருத்தர் கலந்துக்க போறாங்களா அப்படின்ட்டு. என்னது அது குயிஃபங்கா, அந்த குயிஃபங் வந்தே ஒரு 5-6 நாள் தான் இருக்கும். அவனால எப்படி அதுக்குள்ள இந்த ஹை ரேங்கிங் ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஊஜியான் இந்த ஸ்டூடெண்ட் ஹை ரேங்கிங் காம்படிஷன்ல என்னோட யூ ஃபேமிலியோட பவரை யூஸ் பண்ணி நான் 3 வருஷம் கழிச்சு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். ஆனா அந்த குயிஃபங் எப்படி வந்து 5-6 நாள்லயே இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அங்க யாரோ ஒருத்தன் வந்து நீங்க எல்லாம் ரொம்பவே கவலையில இருக்க மாதிரி இது, உங்களுக்கு குயிஃபங் யாருன்னு தெரியுமா, அதான் எங்க ஷியோரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளு கூப்பிட்டும் வரமாட்டான்னு சொன்னானே அவனை தெரியுமா அப்படிங்கிறான். அந்த குயிஃபங் எங்க ஷியோரு கூப்பிட்டும் வரமாட்டான்ட்டான், அவனை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிறான். பார்த்தா இவன் தான் அந்த டெஸ்டோட எக்ஸாமினர். இவன் நினைச்சாதான் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். இவன் வந்து டான் பவிலியன் மாஸ்டரோட பையன், லெவல் 4 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். இவனை நம்ம எக்ஸாமினர்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த எக்ஸாமினரும் அந்த குயிஃபங் எல்லாத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்காம அவனை விடமாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஊஜியானும் சூப்பர் மாஸ்டர் இந்த டான் பவிலியன் மாஸ்டரோட பையனா அவங்களோட பவர் என்னன்னு காட்டுங்க. அந்த குயிஃபங் நம்ம ஷியோருவை கூப்பிட்டே வரமாட்டான்ட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எக்ஸாமினரும் நீ தான் ஊஜியானா, தேர்ட் பிரின்ஸ் உன்னை பத்தி ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஊஜியானும் தேங்க்யூ மாஸ்டர் டைஜியான் அப்படிங்கிறான். இந்த எக்ஸாமினரோட பேரு டைஜியான் நடக்குது. அப்புறம் அந்த டெஸ்ட் நடக்கிற நாளும் வந்துருச்சு. அப்ப அங்க யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டூடெண்ட் ஹை ரேங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஹை லெவல் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கும். இதுல உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவர் தான் இந்த டான் பவிலியனோட மாஸ்டர் டை ஹி 5th கிரேட் அல்கெமிஸ்ட் லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஹை லெவல் ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த டைஜியான் அப்புறம் அந்த ஷியோரு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த அல்கமி டெஸ்ட்டுக்காக 1000 வருஷத்துக்கு மேல நான் அல்கமி கத்துவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த டெஸ்ட் என்ன எனக்கு கஷ்டமா இருக்க போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா உங்களோட ஃபயரை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிற டெஸ்ட், அதுக்கு நீங்க என்ன டெக்னிக் வச்சிருந்தாலும் அதை ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானுகிட்ட ஒரு டீச்சர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க யான், இந்த காம்படிஷனை நான் நல்லா அப்சர்வ் பண்றேன், இதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மாஸ்டரும் இப்ப இந்த டெஸ்ட்டை தொடங்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஃபயரை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊஜியான் என்னோட பிக் பிரதர் டைஜியான் அந்த குயிஃபங்கோட ஃபர்னஸ்ல அதிக அளவு ஃபயர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபர்னஸை என்ஹான்ஸ் பண்ணிருக்காரு. அந்த குயிஃபங்க நீங்க தோக்க தான் போறான், அந்த குயிஃபங்க்கு ராயல் ஃபேமிலியோட பவர்னா என்னன்னு காட்டுறான் அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.